ஹலோ கைஸ், வெல்கம் பேக். நம்ம கடைசியாக என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, ஃப்ரண்ட் சைடு எல்லாமே முடிச்சாச்சு கார் மாடலிங்கில். இன்னும் நம்மளுக்கு வந்துட்டு மீதி இருக்கிறது வந்துட்டு ரியர் சைட், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் டீட்டெயில்ஸ், விண்டோஸ், சைட் மிரர்ஸ், வீல் அலாய், இது எல்லாமே மீதி இருக்குது. ஹெட்லைட்டு, மெயினாக கிரில், இது எல்லாமே மீதி இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு ரியர் சைட் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ரியர் சைட் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ரண்ட்டில் நம்ம விட்ட கொஞ்சம் கொஞ்சம் டீட்டெயில்ஸ், அதாவது சீரியஸ் இங்கே பாருங்கள், இந்த ஒரு கர்வ் வந்துட்டு இந்த இடத்துல கொஞ்சம் இதாக இருக்குது. ஸோ இங்கே வந்துட்டு ஒரு லூப் கட் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே ஒரு லூப் கட் ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் செலக்ட் பண்ணி கிராப் பண்ணி அங்கே வச்சுட்டேன். அப்புறம் இங்கேயும் பாருங்கள், இங்கே அந்த கர்வ் ஷேப் மிஸ் ஆகிருக்கு. ஸோ இங்கே ஒரு லூப் கட் ஆட் பண்ணி ஜஸ்ட் கிராப் டேட். ஓகேவா, இதுவும் முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்மளுக்கு வேறு என்னென்ன அப்படின்னா ரியர் சைட் மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சரி, இந்த ஒரு லைன் ஓகேவா, இந்த ஒரு ஸ்ட்ரெச் வந்துட்டு ஃபைனல் இது வரைக்குமே போகுது. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த பாயிண்டில் இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் டபுள் ஜி கொடுத்து மூவ் பண்ணுறேன். ஓகேவா, சிங்கிள் ஜினா ஜஸ்ட் அதை கிராப் பண்ணும், டபுள் ஜினா அலாங் த வெர்டிஸ். ஓகேவா, அலாங் த எட்ஜஸ்லேயே வந்துட்டு அந்த வெர்டிஸை மூவ் பண்ணோம். ஓகே, இதையுமே நான் கீழே, அதாவது இந்த ஒரு இதையுமே கீழே மூவ் பண்ணி வச்சிடுறேன். பிகாஸ் ஓகே, இப்போது கரெக்டாக அந்த லைனை வந்துட்டு அதில் அலைன் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. பிகாஸ் அந்த இடத்துல தான் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு சின்ன ஒரு வெளியே வந்து ஒரு கட்டு வர மாதிரி இருக்கும். சரி, உங்களுக்காக நான் வந்துட்டு ரெஃபரன்ஸ் இமேஜ் காட்டுறேன் பாருங்கள். சரி, இந்த லைன் அங்கே தான் கிடைக்கிது நம்மளுக்கு. ஓகேவா, இந்த லைன் அதாவது ஃப்ரண்ட்டு இந்த ஒரு கர்வி ஷேப்பில் இருந்து இந்த லைன் மூலமாக ட்ராவல் ஆகி தான் பின்னாடி இந்த இதுக்கும் கர்வ் போகுது. ஸோ இதை தான் நம்ம கரெக்டாக அக்யூரேட்டாக பண்ண போகிறோம். அதனால தான் நான் இந்த லைனை மேட்ச் பண்ணுறேன். இதையுமே கரெக்டாக மேலே மேட்ச் பண்ணிடலாம். மேட்ச் பண்ணிவிட்டு சரி, எனக்கு இங்கே வந்துட்டு ஒரு கர்வ் வரணும். ஸோ இங்கே ஒரு எட்ஜ் வரணும். ஸோ அதே மாதிரி கண்ட்ரோல் ஆர் கொடுத்துட்டு ஒரு எட்ஜ் லூப் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, அதே மாதிரி தான் இங்கேயும் ஜஸ்ட் கண்ட்ரோல் ஆர் கொடுத்தோன்னா ஒரு எட்ஜ் லூப் ஆட் ஆயிரும். இந்த ஒரு வீடியோவில் வந்துட்டு ஆக்சுவலி இனிமேல் நம்ம பண்ண போகிறது தான் வந்துட்டு மெயினான மாடலிங்கு. ஸோ இதில் நிறைய ஷார்ட்கட்ஸ் பார்த்துடலாம். இதுலேயே வந்துட்டு உங்களுக்கு நிறைய ஷார்ட்கட்ஸ் சொல்லித்தரேன் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. முக்கால்வாசி நம்ம எல்லாத்தையும் கவர் பண்ணிடலாம். கவர் பண்ண முடியாததுக்கு வந்துட்டு மீதி அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகேவா, ஜஸ்ட் ஈக்குவல் எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த 4 பாயிண்ட்டையும் செலக்ட் பண்ணி ஜஸ்ட்டு ஃபேஸ் ஓகேவா ஃபில் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இந்த ஃபில் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன ஃபஸ்ட்டு பண்ண போகிறோம் அப்படின்னா, ஜஸ்ட் இந்த ஒரு கர்வ், அதாவது இங்கேருந்து ரியர் சைடு வரைக்கும். ஓகே, இப்போ நான் ரியர் சைடு பார்க்குறேன் அப்படின்னா, என்னோடய ரியர் சைடு வந்துட்டு இமேஜ் வந்து நான் ஹைட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் ஃப்ரண்ட் ஹைட் பண்ணிட்டு ரியர் எனேபிள் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ரியர் சைடுக்கு போகிறேன் அப்படின்னா, எனக்கு ஃப்ரண்ட்டில் பண்ண எல்லாமே வந்துட்டு எனக்கு இங்கே வந்து கன்ஃபியூஸ் பண்ணுது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஜஸ்ட் பாக்ஸ் செலெக்ஷன் கொடுத்து, ஓகே, பாக்ஸ் செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மேக் ஷூர் வெளியே ஒரு தடவை கிளிக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் தவிர நம்ம ஏதோ ஒரு வேர்டிஸை செலக்ட் பண்ணியிருப்போம். செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே பாக்ஸ் செலெக்ஷன் கொடுத்து செலக்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த வேர்டிஸும் செலக்ட் ஆகிருக்கும், ப்ளஸ் நம்ம இப்போ செலக்ட் பண்ணதும் செலக்ட் ஆகிருக்கும். அதனால தான் சொல்கிறேன், வெளியே வந்தோடனே ஜஸ்ட் ஒரு எங்கேயாவது ஒரு கிளிக் பண்ணிவிட்டு அப்புறம் பி கொடுத்து பாக்ஸ் செலக்ட், அதாவது கரெக்டாக இது வரைக்கும் செலக்ட் பண்ணி ஹைட் பண்ணிடலாம். ஹைட் பண்ணிட்டு இப்போ நான் கண்ட்ரோல் 1 அப்படி சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா இப்போ எனக்கு ரியர் கிளியராக இருக்குது. ஓகே, இப்போது எனக்கு இந்த பாயிண்ட்லேருந்து தான், இந்த கர்வ்லேருந்து தான் நான் பண்ண போகிறது. ஓகே, இப்போது இந்த இதை வந்து நான் எக்ஸ்ட்ரூட் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் கொடுத்து எக்ஸ்ட்ரூட் பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் எக்ஸ்ட்ரூட் பண்ணிவிட்டு கொடுத்து எக்ஸ்ட்ரூட் பண்ணிட்டு இந்த எட்ஜ் இருக்குது தெரியுமா, இந்த எட்ஜை வந்து கரெக்டாக அந்த அவுட்டர் லைனில் மேட்ச் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த ஒரு வெர்டிஸஸை நீங்கள் எந்த கார் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் இருக்குது. ஸோ கரெக்டாக நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணணும், எந்த காரே பண்ணுறீங்க அப்படின்னா என்னையே ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் வேறு எதாவது பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த கார் நீங்கள் எடுத்திருக்கீங்களோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா, இதுக்கப்புறம் ஜஸ்ட் நம்ம ஒரு பாயிண்ட்டாக இதுக்கப்புறம் இதை எக்ஸ்ட்ரூட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இங்கே ஒரு பாயிண்ட்டும், அதுக்கப்புறம் ஃபைனல் இங்கே ஒரு பாயிண்ட்டை வச்சுட்டு ஜஸ்ட் ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ரொட்டேட் பண்ணி கரெக்டாக அந்த கட்டுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக ரொட்டேட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ நான் ரியர் சைட்லேருந்து பார்க்குறேன் அப்படின்னா எனக்கு இந்த கட்டு வரைக்கும் தான் நான் வச்சேன். பட் எனக்கு இங்கே இருக்குன்னா ஜஸ்ட்டு நான் இதை எப்படி மூவ் பண்ணிக்கிறேன். மூவ் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட்டை கரெக்டாக அந்த செகண்ட் இதில் இதை வந்து கரெக்டாக கார்னரில் ப்ளேஸ் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம்
வேறு என்ன அப்படின்னா, ஜஸ்ட் நாங்கள் இப்போ நல்லா ஜூம் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கரெக்டாக இந்த 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 இதில் வந்து இங்கே ஒரு எட்ஜ் வருது. ஓகேவா? இது கரெக்டாக இந்த ப்ளூ பிரிண்ட் அப்படிங்கிற இந்த வாட்டர் மார்க் வந்துட்டு அதை மறைச்சிருக்கு. உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போது எனக்கு வந்து சைட் வியூலேருந்து பார்த்தோம், அதான் சைட் வியூலேருந்து பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக இதிலேருந்து கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு லிட்டில் கேப் வருதுல்ல. ஸோ இதை தான் இப்போ நம்ம பண்ண போகிறது. அதுதான் சொன்னேன். இங்கே ஒரு கேப் வருது. அதனால் இங்கே வந்துட்டு இது ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரியே இ கொடுத்து எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்ட்ரூட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஜி கொடுத்து மேக் ஷூர் கரெக்டாக அவங்க ப்ளூ பிரிண்ட்ஸை மேட்ச் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. பிகாஸ் தப்பாக பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்ப ஃபஸ்ட்லேருந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு தான் இப்போவே சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு Ctrl 1 கொடுத்து இப்போ நான் வந்து இந்த லைனை மேட்ச் பண்ணல. ஆக்சுவலி இந்த டிக்கி லைன் தெரியுது, இந்த டிக்கி தெரியுது தெரியுமா? இந்த லைனை வந்து நான் மேட்ச் பண்ணவே கிடையாது. இந்த லைனுக்கு நான் போகவே இல்லை. அதனால் இங்கே தான் பாதியில் நிற்கிது. ஸோ அதே மாதிரி தான் கரெக்டாக மிடில் கர்வை வச்சிடலாம். ஜஸ்ட் ஜி கொடுத்து இங்கே வச்சுக்கிறேன். இதை வந்து கரெக்டாக நான் இங்கே வச்சுக்கிறேன். ஓகே, நான் என்ன இது வந்துட்டு இதை என் பண்ணவே இல்லை. அதை நான் என் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் அதே மாதிரியே ஒரு எக்ஸ்ட்ரூட். ஓகே, இப்போ நான் எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் எக்ஸ்ட்ரூட் பண்ணிவிட்டு இப்போ வந்து இதை வந்து நான் இந்த பாயிண்ட்டை மட்டும் மூவ் பண்ணி கரெக்டாக நான் இங்கே வச்சுட்டு இதையும் மூவ் பண்ணி இங்கே வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நான் இதை இங்கே வச்சுட்டேன்னா பட் எனக்கு வந்து பாயிண்ட் வந்து இங்கே வரணும். ஓகே, அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதாவது இந்த எட்ஜுக்கு வரணும். ஓகே, கீழே வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ எனக்கு வந்து அங்கே வரணும் அந்த பாயிண்ட் அப்படின்னா ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் இதை செலக்ட் பண்ணி இந்த ரெண்டு பாயிண்ட்டையுமே செலக்ட் பண்ணி ஜஸ்ட் இ கொடுத்து எக்ஸ்ட்ரூட் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு நம்ம ஓகே பேக் வியூக்கு வந்தீங்க அப்படின்னா இப்போ மிட் பாயிண்ட் ஜாயின் பண்ணியாச்சு. மிட் பாயிண்ட் ஜாயின் பண்ணிவிட்டு இப்போது எனக்கு இங்கே மட்டும்தான் கரெக்டாக கீழே வரணும் அப்படின்னா ஓகே கைஸ் வெயிட், ஜஸ்ட் நம்ம என்ன ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம இங்கே இருந்தே கரெக்டாக மேட்ச் பண்ணியிருக்கணும். ஓகேவா? அதுதான் நம்ம பண்ண இங்கே பெரிய ஒரு தப்பு. இங்கேருந்தே கரெக்டாக இந்த லைனுக்கு நேராக மேட்ச் பண்ண வர ட்ரை பண்ணுங்கள். நான் வந்து இங்கே ஒரு எட்ஜ் லூப் ஆட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் கர்வ் நம்மளுக்கு கரெக்டாக வரணும்ல, அதனால் இதை இங்கே வச்சிடலாம். ஓகே, மோர்ஆர்லெஸ் சேம் தான், கரெக்டாக பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போது இதை வந்துட்டு கரெக்டாக கிராப் பண்ணி கீழே வச்சிடலாம். இப்போ நம்ம பண்ணுற மாதிரி கரெக்டாக இதை வந்துட்டு இ கொடுத்து இங்கே நான் மூவ் பண்ணிக்கிறேன். இதை வந்து ஜி கொடுத்து இங்கே மூவ் பண்ணிக்கலாம். ஓகே, மேக் ஷூர் இ கொடுத்து மூவ் பண்ணிடாதீங்க, ஜி கொடுத்தே மூவ் பண்ணுங்கள். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஜஸ்ட் ஜி கொடுத்து இந்த பாயிண்ட்டை அதே மாதிரி அந்த பாயிண்ட்டு ஜி கொடுத்து கரெக்டாக இங்கே மூவ் பண்ணிக்கிறேன். மேக் ஷூர் இன்னும் நான் வந்துட்டு ஃபுல்லாக என் பண்ணலை, அதனால நான் அது வரைக்குமே போகலை. இப்போ நம்ம பேக் ரியர் வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நல்லாவே தெரியும். இப்போ இ கொடுத்து ஃபுல்லாக வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி கிளிப்பிங் எனேபிளாக இருக்கிறதுனால என்னோட மிரர் மாடிஃபையரில் கிளிப்பிங் எனேபிளாக இருக்கிறதுனால சென்டர் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக ஜாயின் ஆகுது. அதுக்கப்புறம் ஓவர்லாப் ஆகாது. ஸோ கவலைப்பட வேணாம். இங்கே வந்துட்டு ஓகே டாப் வியூவில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது சென்டர் வந்துட்டு இங்கே இருக்கும். ஸோ கரெக்டாக மூவ் பண்ணி அவுட்டரில் வச்சுட்டு இங்கே ஒரு 3 எட்ஜ் லூப் ஆட் பண்ணுறேன். 3 எட்ஜ் லூப் ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இந்த எட்ஜ் லூப்பை மூவ் பண்ணுறேன். அப்புறம் இது கரெக்டாக நம்மளுக்கு அந்த கர்வ் ஷேப் வரணுன்றதுக்காக தான் நான் எட்ஜ் லூப் ஆட் பண்ணுது. இங்கேயும் நம்மளுக்கு வேணும் கர்வ் ஷேப். ஸோ இங்கே ஒரு எட்ஜ் லூப் இது ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் இதை வந்துட்டு கரெக்டாக அவுட்டரில் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். மேக் ஷூர் நம்மளுக்கு கரெக்டாக அந்த கர்வ் ஷேப் வந்திருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் பார்த்துக்கோங்க. ஓகே, இந்த கர்வ் ஷேப் நம்மளுக்கு கிடச்சிருச்சு.
ஆக்சுவலி இந்த ப்ளூ பிரிண்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு மறைச்சிருக்கு, ஸோ கிளியராக தெரியல. ஸோ எல்லாமே உங்களோட அசம்ஷன் தான், கரெக்டாக பண்ணிடுங்க முடிஞ்ச அளவுக்கு. ஓகே, இப்போ நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு கரெக்டாக மேட்ச் பண்ணி இந்த ஒரு பாட்டை மட்டும் கொண்டு வந்தாச்சு. இதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து இந்த ஒரு செக்ஷன் இருக்குது. இந்த ஒரு செக்ஷனுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஜஸ்ட் இந்த பாயிண்ட்லேருந்து இந்த கார்னர் இந்த எண்டு வரைக்கும் நான் செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் கொடுத்து செலக்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக செலக்ட் பண்ணிடலாம். அந்த ரியர் சைடு போய்ட்டு ஜஸ்ட் கொடுத்து ஜஸ்ட் இப்படி நான் கீழே எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்ட்ரூட் பண்ணிவிட்டு டோன்ட் வரி அபவுட் இதை வந்துட்டு இதை பற்றி ஒரி பண்ண வேண்டாம். அதாவது இந்த ஒரு கர்வெல்லாம் பற்றி நம்ம ஒரி பண்ணவே தேவையில்ல. அது என்ன பண்ணுறது அப்படின்ட்டு சொல்கிறேன். ஜஸ்ட் கரெக்டாக இந்த பாயிண்டில் மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கர்வ் வந்துட்டு ஒரி பண்ண தேவையில்ல. இந்த கர்வுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்றத நான் சொல்கிறேன். ஓகேவா, இப்போது ஜஸ்ட் இதை வந்து நான் கரெக்டாக இங்கே மூவ் பண்ணி வச்சுக்கலாம். மூவ் பண்ணி வச்சுட்டு இப்போ திரும்பவும் இந்த இதில் இருந்து கரெக்டாக இந்த எட்ஜ் வரைக்கும் இந்த இது வரைக்கும் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஈஸி கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே மூவ் ஆயிரும். கீழே வரைக்கும் மூவ் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட்டை நான் கிராப் பண்ணி கீழே வைக்கணும். அதே மாதிரி கரெக்டாக இந்த பாயிண்ட்டை நான் கிராப் பண்ணி கீழே வைக்கணும். இப்போ நம்மளுக்கு வந்துட்டு இந்த பாயிண்ட் எங்கே இருக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் இங்கே இருக்கணும். ஓகே, ரியரில் ஒரு கால்வாசி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்துட்டு இந்த ஒரு கர்வ், அதாவது வேலை சுற்றி இருக்க இந்த ஒரு மட்கார்ட் கர்வ் தான் வந்துட்டு இப்போ நம்ம பண்ண போகிறது. ஜஸ்ட் இந்த பாயிண்ட்டையும் இந்த பாயிண்ட் வரைக்கும் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு கொடுத்து எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரூட் பண்ணிவிட்டு கரெக்டாக இந்த பாயிண்ட்டை வந்துட்டு நான் கரெக்டாக வெயிட் ஒரே நிமிஷம். ஜஸ்ட் நான் வந்து எப்படி பண்ணுறேன் அப்படின்னா கொடுத்து ஒய் ஆக்சிஸில் கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக மூவ் பண்ணிக்கிறேன். மூவ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் இது ஜிசி கரெக்டாக அதோட மேட்ச் பண்ணுற அளவுக்கு பார்த்துக்கோங்க. இதையுமே இந்த வீல் அவுட்டரில் மேட்ச் பண்ணுங்கள். பிகாஸ் இது வந்து கடைசியாக பண்ணிக்கலாம். இந்த இன்னர் பார்ட் இருக்கிறத வந்துட்டு நம்ம கடைசியாக பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அவுட்டரை மட்டும் மேட்ச் பண்ணுற மாதிரி கரெக்டாக பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு இப்போ எனக்கு இங்கே வந்துட்டு எட்ஜ் லூப் வேணும். ஓகேவா, அதுக்கு வந்து இப்படி ஃபுல்லாக தான் ஆட் ஆகும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நீங்கள் எட்ஜ் லூப் ஆட் பண்ணிங்க அப்படின்னா இது வரைக்கும் தான் ஆட் ஆகும். பிகாஸ் நம்மளது மற்ற பாட்டு எல்லாமே ஹைட் ஆகிருக்கு. ஸோ நான் இப்போ எல்லாத்தையுமே ஆல்ட் ஹெச் கொடுத்து அன்ஹைட் பண்ணிவிட்டு இப்போ கண்ட்ரோல் ஆர் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து இங்கே எட்ஜ் லூப் ஆட் ஆகும். இந்த எட்ஜ் லூப்பை என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் இந்த எட்ஜை மட்டும் செலக்ட் பண்ணி இந்த வெர்டிசஸ் மட்டும் செலக்ட் பண்ணி கரெக்டாக மூவ் பண்ணிடுறேன். ஓகே, அதே மாதிரி தான் இப்போ இந்த 2 பாயிண்ட்டை மட்டும்தான் செலக்ட் பண்ண போகிறேன். இந்த மீதி பேலன்ஸ் இருக்க பாயிண்டெல்லாம் விட்டுருங்க. ஜஸ்ட் கரெக்டாக அங்கே மேலே எந்த அளவுக்கு இருக்கோ அந்தளவுக்கு கரெக்டாக மேட்ச் பண்ண ட்ரை பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு மேட்ச் பண்ணுங்கள். அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு எவ்வளோ என்கான்ஸ் உங்களால் அவாய்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ அவாய்ட் பண்ணிடுங்க. பிகாஸ் என்கான்ஸ் நீங்கள் எவ்வளோ அவாய்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ நல்லது. பிகாஸ் எட்ஜ் லூப் வந்துட்டு அப்போ தான் ஈஸியாக ஆட் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா எட்ஜ் லூப்ஸ் வந்துட்டு ஆட் பண்ண முடியாது. ஜஸ்ட் கொடுத்து நைஃப் டூல் யூஸ் பண்ணி தான் கட் பண்ண முடியும். ஸோ நைஃப் டூல் யூஸ் பண்ணி கட் பண்ணுறது வந்துட்டு அந்தளவுக்கு அட்வைசபிள் இல்லை. பண்ணாலும் ஓகே தான், பட் ஆனால் அந்தளவுக்கு அட்வைசபிள் இல்லை. ஜஸ்ட் நம்ம மேலே இருக்க இந்த வெர்டிசஸ்க்கு கரெக்டாக மேட்ச் பண்ணுற மாதிரி பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல இந்த ஒரு இதையும் செலக்ட் பண்ணி ஜஸ்ட் எம் கொடுத்து merge at centerன்னு சொல்லி கொடுக்குறேன். அது merge ஆயிரும். அதே மாதிரி தான் இந்த ஒரு பாயிண்ட்டையுமே என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் கொடுத்து எக்ஸ்ட்ரூட் பண்ணிவிட்டு இப்போது இதையும் இந்த 4 பாயிண்ட்டையும் செலக்ட் பண்ணி எஃப் கொடுத்து ஃபில் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ எனக்கு எல்லாமே ரெடி. பட் ஆனால் இங்கே வந்து ஒரு கேப் இருக்குது. ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் இந்த 4 பாயிண்ட்டையும் செலக்ட் பண்ணி ஃபில் பண்ணிக்கிறேன். அதே மாதிரியே ஃபுல்லாக ஃபில் பண்ணிடணும். ஓகே, இப்போது எனக்கு இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் இந்த பாயிண்ட் மட்டும் லிவ் ஆகிருக்கும். ஓகே, அதுவும் ஃபில் ஆகிருச்சு. ஓகே,
இப்போ நம்மளுக்கு வந்துட்டு முக்கால்வாசி அதாவது ஃபுல்லாகவே ரியர் ரெடி. இன்னும் நான் பண்ணுறது எல்லாமே என்னென்னா இந்த சாண்டில் பார்ட்ஸ் மட்டும்தான் பண்ணியிருக்கோம். நம்மளுக்கு இந்த கிரே ஷேடிங் இருக்க பார்ட்ஸ் எதுவுமே நம்ம கை வைக்கல. ஓகே, ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, மோரலஸ் நம்மளுக்கு வந்துட்டு கார் ஷேப் ரெடி. இதுக்கப்புறம் நம்ம அந்த கிரே ஷேப், அப்புறம் அந்த குட்டி குட்டி கர்வ்ஸு, இந்த ஃபைன் டீட்டெயில்ஸு, இது எல்லாத்தையுமே இனிமேல் ஆட் பண்ணிடலாம். ஓகே, நான் இன்னும் டாப் வியூ பார்த்துட்டு இது நான் இன்னும் செலக்ட் பண்ணவே இல்லை. ஜஸ்ட் இந்த ரிம் அவுட்டரை மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு கண்ட்ரோல் கொடுத்து செலக்ட் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் செலக்ட் பண்ணிவிட்டு டாப் வியூவுக்கு போனீங்க அப்படின்னா பாருங்கள், எனக்கு இந்த ரிம் அவுட்ரு மட்டும் தான் டாப் வியூவில் கிளியராக தெரியும். மற்ற எதுவுமே கிளியராக தெரியாது. அதனால தான் அந்த 2 வியூ வச்சு எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். ஸோ டாப் வியூ கரெக்டாக மேட்ச் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ ரியர் சைடுக்கு போனீங்க அப்படின்னா, ஓகே நான் இதை ஹைட் பண்ணிடுறேன். கொடுத்து ஹைட் பண்ணிவிட்டு இப்போ ரியர் வியூக்கு போய் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எந்த இடத்துல எங்கே வச்சுருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஜஸ்ட் இதை ஜி கொடுத்து இந்த இடத்துலையும் இதை இந்த இடத்துல வச்சுட்டு இது டயர். ஓகே, இது இந்த நம்ம ரிம் அவுட்ரு பண்ணோம்ல அந்த இது ஓகே, அவ்வளோதான். தட்ஸ் இட். இப்போ நம்மளுக்கு கரெக்டாக வந்துருச்சு. ஜஸ்ட் ஆல் டச் கொடுத்து அன்ஹைட் பண்ணிவிட்டு இப்போ வியூ பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே கைஸ், இப்போ நம்ம மோராலெஸ் கார் அதாவது கிட்டத்தட்ட ஃப்ரேம் எல்லாமே ரெடி. இனிமேல் நம்ம பண்ண வேண்டியது எல்லாமே இந்த பில்லர்ஸ், விண்டோஸ், விண்ட்ஷீல்டு, அப்புறம் ஹெட்லைட்ஸ், க்ரில்லு, அப்புறம் இங்கே வர்ற அந்த வென்ஸு, அப்புறம் அலாய், அப்புறம் டயர், டெயில் லைட்ஸ், இது எல்லாத்தையுமே மாடல் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி இதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் நம்ம ஆட் பண்ணணும். ஓகே, என்ன ப்ரோ இப்படி இருக்குது, நம்மளுக்கு எப்படி ப்ரோ ஹைப்போலியாக மாற்றுறது அப்படின்னா ஒன்றுமே இல்லை. ஜஸ்ட் சிம்பிள் ட்ரிக்கு தான். ஜஸ்ட் சப்டிவிஷன் சர்ஃபேஸ் மாடிஃபையர் ஆட் பண்ணிங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சு. ஓகே, எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஸ்மூத்தாக வந்துடுச்சுன்னு பாருங்கள் நம்ம பண்ணது. ஓகே, எக்ஸாக்டாக கரெக்டாக ஒரிஜினல் மாதிரியே இருக்குது. ஆக்சுவலி நான் ஃபஸ்ட்டு பண்ண மாடல் கூட இந்த அளவுக்கு டீட்டெயிலாக இல்லை. பட் ஆனால் இப்போது நான் இப்போ பண்ணுற மாடல் டீட்டெயிலாக இருக்குது. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஜஸ்ட் மீதி இருக்க எல்லோ பார்ட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லிடலாம். மீதி எல்லாத்தையும் நெக்ஸ்ட் வீடியோவில் மாடல் பண்ணிடலாம். ஓகே கைஸ், see you in next video.